இந்த தௌபா சூறாலே பாருங்க, தொடர்ச்சியா அல்லாஹ் அவங்களுக்கு பண்ண உபதேசம் பாருங்க, எவ்வளோ அழகா வந்து அந்த உபதேசம் நல்லா பண்ணுவான். அல்லாஹ்வுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கி விடுவதும், அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றி அதிக அக்கறை கொள்வதும் மதீனாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றி வாழும் நாட்டுப்புற அரபிகளுக்கும் அழகல்ல. 9 அத்தியாயத்தில் 120 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ரசூலாவோட சேர்ந்து போருக்கு போகாமல் அவங்கள வந்து நீங்கள் கவலைப்படாமல் சுயநலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா? இப்படி வாழ்கிறது மதீனாவாசிகளுக்கும் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுப்புற அரபிகளுக்கும் இது அழகல்ல. அப்போ இவங்க மேலே கட்டாய கடமையாக இருந்திருக்கு எது? ஜிஹாது. எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் தான் தேவையுடையவங்களாக இருக்காங்க. தேவையை பொறுத்து மக்கள் மேலே அந்த கடமை வந்து மாறிட்டே இருக்கும். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் தேவை சில சமயம் வரும், முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சின்ன கூட்டத்துக்கு சில சமயம் கடமை வரும். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் யாரை எதிர்த்து அந்த படை கிளம்புது அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய தேவை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தீங்கன்னா பத்ரில் வெறும் 300 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. சில போர்களில் வந்து சில பேரை லிஸ்ட்டு போட்டு தான் பேரை எடுப்பாங்க. ஆனால் தபூக்கில் என்ன சொல்லிட்டாங்க? ஒட்டு மொத்தமாக கிளம்பி வரணுன்ட்டாங்க. அப்போ இந்த ஒட்டு மொத்தமாக கிளம்பும்போது எல்லாருமே கிளம்பி இருக்கணுங்கிறது இங்கே சட்டம். அப்போ அது காலகட்டத்துக்கு மாற்ற மாதிரி அது மாறி மாறி வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு கூடுதல் இன்னொரு தகவல் சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நாம் வந்து நம்ம போருக்கு கூப்பிட்றோம்னா போருக்குலாம் நம்ம கூப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது. இந்த மிஷனுக்காக பாடுபடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை அப்படிங்கிற இந்த விஷயமே இன்றைக்கி வந்து என்ன ஆகி போச்சு? இது சிந்தனை அளவில் கூட இது வந்து என்ன ஆகி போச்சு? இல்லாமல் போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாருங்கள், ஒரு புரட்சி அப்படிங்கும்போது, ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கும்போது முதல்ல சிந்தனை வரும், அதற்கப்புறம் வந்து மக்கள் வந்து வருவாங்க, அதற்கப்புறம் வந்து அது செயல் வடிவத்தில் வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? கழுதை தேஞ்சு கட்ட இரும்பு ஆனது மாதிரி நடைமுறைப்படுத்தின அந்த இதிலிருந்து விலகி அந்த மக்கள் இருந்த அந்த நேரத்துலேருந்து ஒரு ரிவர்ஸில் வந்து இன்றைக்கி அந்த சிந்தனை அளவில் கூட இன்றைக்கி யாருக்குமே வந்து அந்த சிந்தனை கூட இல்லை. ஸோ இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எது தேவை, எது வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்வது, இன்றைய காலகட்டத்தில் எது வந்து இஸ்லாத்திற்காக பாடுபடுவது, எது ஜிஹாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த சிந்தனையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது தான். இந்த சிந்தனை வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஊற்றுறதும், இந்த சிந்தனையையும் தன்னுடைய கடமையை வந்து இந்த முஸ்லீம்கள் மறந்துருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இதை நினைவூட்டுவதற்குல்ல, இதுதான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது. அப்போ அந்த செயல் வடிவம்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்காமலே கூட மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் காலம் வந்து இருக்குது. அது தனி விஷயம்னு வச்சுங்க. அப்போ இன்னைய உலகம் வந்து அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இறுதி நூற்றாண்டு அந்த தொடரில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மல்ஹமா, அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம்ங்கிற அந்த டாபிக்லாம் வரும்போது வருங்காலத்தில் முஸ்லீம்களுடைய அந்த ரோல் எப்படி இருக்கும், முஸ்லீம்களுடைய கடமை எப்படி அமையும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வருவோம். நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து எதையுமே புரிய வைக்க முடியாது. அப்போ இன்றைக்கி டேட்டுக்கு முதல்ல புரிஞ்சுங்க, நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, முதல் இலக்கு நமக்கு எது அப்படின்னா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாமிய புரட்சி வந்து எப்படிப்பட்டது, அதில் எது எல்லாம் இன்க்ளூடாக இருந்தது, அரசியலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, ஆன்மீகத்தில் எப்படி இருந்தது, குடும்பவியலில் எப்படி இருந்தது, கலாச்சாரத்தில் எப்படி இருந்ததுங்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருந்தது இதை மட்டுமே எடுக்கிறோம். இது வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்.